ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியா ஹோம்மேட் ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். எல்லாருக்கும் நான் ஹேர் பேக் சொல்லியிருந்தேன், பட் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறதுக்கோசம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு அப்படி ஒரு லைக் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நான் இப்போ எப்படி ஹோம்மேட் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது பிரகாரம் செஞ்சால் போதும். நைட்டு ஊற வச்ச ஒரு பிடி கைப்பிடி அளவு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த 3 பொருள் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது மட்டும் ஆட் பண்ணால் போதும். உங்களுடைய முடி ஷைனிங்காகவும் நல்லா க்ரோத்தாகவும் இருக்கும். முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகிடும். வாரத்தில் 3 நாள் இல்லை 2 நாள் இதை போடுங்க. முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகிடும். 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாத்தையும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இதில் சேர்க்கவே கூடாது. கருவேப்பிலையும் சின்ன வெங்காயிலையும் மிக்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வெந்தயத்தில் இருக்கிறது அது ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்தா போதும். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். மிக்ஸியை ஆன் பண்ணி இப்போ அரைச்சா போதும், வேறு எதுவும் வேணாம். இதை மழைன்னு அரைச்சிட்டு இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மழமழப்பு தன்மை இருந்தால் போதும். இதை விடவும் உங்களால் மழமழன்னு அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கலாம். இல்லை இந்த பேக் எனக்கு செட் ஆகலை, எனக்கு சளி பிடிக்கும், வெங்காயம் சேர்க்கறதுனால சளி பிடிக்கும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஹேர் பேக் போடுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இதை விட சூப்பராக இருக்கும். இது ஓகேனா இதை சொல்லுங்கள். இல்லைனா இல்லை சிஸ்டர் எனக்கு இன்னொன்று வேணும், வேறு ஹேர் பேக் சொல்லுங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வேறு ஹேர் பேக்கும் ரெடி பண்ணி வீடியோ போட்டு விடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் ஹேர் பேக் செய்யணும். இந்த அளவுக்கு மழைன்னு வந்துருக்கு. பட் இதை விடவும் மழைன்னு அரைக்கலாம். நீங்கள் இதை விடவும் மழைன்னு அரைச்சிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் தலையில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வெரி சூப்பராக இருக்கும். நீங்களே ரிசல்ட் பார்த்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஹேர் பேக்குமே நம்ம ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ யார் யாருக்கு வேணுமோ டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். இன்னமும் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.